மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 26 அதிகாரம் 3 உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுவேன். இன்றைய மன்னாவின் தலைப்பு தேவ கிருபையில் நெல்லுங்கள். தேவ கிருபை மிக முக்கியமானதாக இருக்கிறது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையாயிருக்கிறது. அவருடைய கிருபை இல்லாமல் போயிருந்தால் நாம் என்றோ நிர்மூலமாயிருப்போம், அழிந்து போயிருப்போம். அவருடைய கிருபைதான் நம்மை தாங்குகிறது, அவருடைய கிருபைதான் நம்மை நடத்துகிறது, அவருடைய கிருபைதான் நமக்கு உதவி செய்கிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உங்களை விட்டு விலகாமலும் என் சமாதானத்து உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நம்மிடத்திலும் சொல்லுகிறார், என் கிருபை உங்களை விட்டு விலகாதிருக்கு. என் கிருபை உங்களை விட்டு விலகாதபடிக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 54 அதிகாரத்திலே 7-8 வார்த்தைகள், இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனால் என்னுடைய உருக்கமான இரக்கத்தின் நிமித்தம் உன்னை சேர்த்துக் கொண்டேன். அற்ப காலம் உள்ள கோபத்தின் நிமித்தம் என்னுடைய முகத்தை இமைப்பொழுது மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய கிருபை நம்மை தாங்குகிறது, உன்னுடைய கிருபை நம்மை தப்புவிக்கிறது. இமைப்பொழுது நம்மேல் இருந்த கோபத்தின் நிமித்தமாக அவர்கள் தம்முடைய முகத்தை அவர் மறைத்தார். மறுகணம் மனம் திரும்பிய போது, மனம் திரும்பி அவருக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்பின போது, கண்களை இருதயத்தையும் அவருக்கு நேராக்கின போது அவர் தம்முடைய கிருபை நம்மை தாங்கியது. அவருடைய கிருபைதான் நம்மை தாங்குகிறது. பிரியமானவர்களே, அவருக்கு பயப்படுகிற ஒரு மேலே உடைய கிருபை பெரிதா இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 103 சங்கீதத்திலே 13 சொல்லுகிறது, அவருடைய கிருபை பெரிதா இருக்கும் என்று சொல்லி. தேவனுக்கு பயந்த பிள்ளைகள் மேல் அவருடைய கிருபை பெரிதா இருக்கு. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் அவரை மகிமைப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம் பண்ணி அநேகருடைய ஸ்தோத்திர பலியினாலே கிருபை, தேவனுடைய கிருபை அவர்களுக்கு பெருகிறது. கேட்கிற அருமையான தேவச்சனமே, எதை நீங்கள் இழந்தாலும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதிருங்கள். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் காணப்பட்ட போது இலவசமாக அவருடைய கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டது எப்படி? எப்படி நீதிமான்களாக்கப்பட்டோம்? பாவத்தின் பிடியிலே சிக்கொண்டிருந்தோம், பாவத்திலே பாவம் என்கிற அந்த மாய வலையிலே சிக்கொண்டிருந்தோம். ஆண்டவர் விட்டு தூரமாய் வாழ்ந்த நாம் எப்படி அவருக்கு சமீபமாயும் காணப்பட்டோம்? அவருக்கு சமீபமாய் நாம் வந்து சேர்ந்தோம் என்று சொன்னால் என்னுடைய கிருபை நம்மை அவரோடு இணைக்க வைத்தது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். எபேசியர் 2 அதிகாரத்திலே 1 சொல்லுகிறது. எபேசியர் 2 அதிகாரத்திலே 5 சொல்லுகிறது. எபேசியர் 2 அதிகாரத்திலே 8 சொல்லுகிறது. உடைய கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று சொல்லி. ஆம், தேவனுடைய ஈவுதான், தேவனுடைய கிருபைதான் உங்களை, நீங்கள் பாவத்திலே கிடந்த உங்களை
சேற்றிலே விழுந்து போய் கிடந்த உங்களை, சேற்றிலே அந்த சகதியிலே நீங்கள் காணப்பட்ட அந்த நாற்றத்திலே கிடந்த உங்களை ஆண்டவர் தூக்கி எடுத்து தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி உங்களை சுத்திகரித்து உங்களை பாசத்தோடு தகப்பனாக உங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய கிருபையினாலே உங்களை நீதிமானாக்கி மாற்றி கிருபையில நில்லுங்கள் பிரியமானவர். எதை இழந்தாலும் அவருடைய கிருபையை இழக்காதபடிக்கு, எதை இழந்தாலும் அவருடைய இரக்கத்தை இழக்காதபடிக்கு நீங்கள் காத்துக்கொண்டு நாம் ஜெபப்படும். பரலோக பிதாவை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அற்ப காலம் உள்ள கோபத்தின் உடைய முகத்தை நீ மறைத்தாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே, பாவத்தில் விழுந்து போய் கிடக்கிற அநேகர் உண்டப்பா, யாவரையும் உடைய கிருபையினாலே ஆண்டவரை தூக்கி நிறுத்துவீராக, நீதிமானாய் மாற்றுவீராக. உடைய சுத்த கிருபை அவர்களை ஆண்டவரே உடைய பக்கமாய் கொண்டு வரட்டும். ஆண்டவரே, விழுந்து போன ஒவ்வொருவரை தூக்கி நிறுத்தும். ஆண்டவரே, நீதிமான்கள் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? எழுந்திருக்க பண்ணுங்கப்பா. சடுதியில் நேரிடுகிற எல்லா நாசமோசங்களுக்கு எப்படிகளை விலைக்கு காத்து ரட்சி தள்ளும்படியாய் அடிமைத்தனத்து நுகத்தடிகளை உடைத்து ஆண்டவரே கிருபையினாலே தாங்கி நடத்த வேண்டும் என்று நிறுத்தபடியாய் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.